சிறந்த டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 24ஆம் தேதி 4வது மாதம் 2019ஆம் ஆண்டு சித்திரை மாதம் 11ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். ஜவாப் ஜாமீன் விஷயத்தில் மட்டும் மிக மிக கவனமாக இருப்பதும், தந்தை வழி உறவுகளுடன் உங்களுக்கு வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும், எல்லா விதத்திலும் ஒரு மன அழுத்தம் காணப்படக்கூடிய நாள் என்பதனால் பொறுமை காட்டுவதும், சிறு சிறு விஷயத்திற்கு கோபதாபங்கள் இல்லாமல் உறவினர் மத்தியில் நண்பர்கள் மத்தியில் சிறிது நிதானத்துடன் நடந்து கொள்வதுடன் கண்டிப்பாக மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய சந்தோஷமான இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு உங்களை மாற்றிக்கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகம், தொழில் மற்ற விஷயத்தில் ஒரு விதமான இறுக்கமான சூழ்நிலை காணப்பட்டாலும் நீங்கள் பொறுமையாக இருந்தால் எந்தவித குறைபாடும் வராது. கண்டிப்பாக பயணங்களில் மட்டும் சிறிது கவனம். புதிய அறிமுகங்கள் தேவையில்லை. பயண சமயத்தில் யாராவது சிரிக்கிறார்கள் என்றாலும் அந்த இடத்தில் ஒரு என்ற முகத்தை வைத்துக் கொள்வதே உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கு நன்மை. உடைமைகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். இளம் வயதை சார்ந்தவர்கள் வண்டி வாகனத்தில் நிதானத்துடன் நடந்து கொள்வது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் யோகங்கள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான நாளாக காணப்படுவதும், மனதிற்கு பிடித்த விஷயங்கள் ஏற்றத்தை தரும். பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது நன்மை. முடிந்தால் குடும்பத்தை விட்டு தொலைதூரம் பயணங்கள் வந்தால் முன்னுரிமை கொடுப்பது நன்மை. குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவி கருத்து வேற்றுமையை மட்டும் சிறிது அதிகரிக்கக்கூடிய நாள் என்பதனால் விட்டு கொடுத்தல் நீங்களாக இருந்தால் ஒரு பட்சமும் காணப்படாது. அதே சமயம் ஆணாக இருந்தால் புதிதாக அறிமுகமாக பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் புதிதாக அறிமுகமாக ஆண்கள் விஷயத்திலும் சிறிது எச்சரிக்கை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக ஜெயம், அனுகூலங்கள், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வருவதுடன் எடுத்த காரியத்தில் ஜெயம். உத்தியோகம், தொழில் அமைப்பில் சீரும் சிறப்பும் ஏற்படக்கூடிய அனுகூலமான பிராப்தங்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைவது. தடைப்பட்டிருந்த பதிவு அறிவுகள் தேடி வரக்கூடிய பிராப்தங்கள். எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய உன்னதமான சூழ்நிலைக்கு கிரக சஞ்சாரங்கள் இன்று ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் சிறிது கவனமாக செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள். பிள்ளைகளுடைய நட்பு விஷயத்தில் நீங்கள் ஒருவித கண்ணு வைத்துக் கொள்வது நன்மை தரும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் யோகங்கள் அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோகத்தில் மிகப்பெரிய மேன்மை சந்தோஷங்கள் காணப்படும். மனதுக்கு ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி முக்கியம். ஓய்வுக்காக மனம் இயங்கும். அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் குடும்பத்தாருடன் ஓய்வு பிரதேசங்களுக்கு செல்வதும் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் விட்டு கொடுத்தல் நீங்களாக இருப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும். உத்தியோகம், தொழில் அமைப்பில் எந்த குறைபாடும் காணப்படவில்லை. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டங்கள். அதே சமயம் மன அழுத்தங்கள் காணப்படும். சூரியனின் ஆதிக்கம் அஷ்டமத்தில் இருப்பதனால் தலைவலி இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மூக்கை நுழைத்து எல்லா விஷயத்திலும் தேவையில்லாத குழப்பத்துக்கு ஆட்படாதீர்கள். பொறுமை காட்டுங்கள். குளிர் பிரதேசத்திற்கு செல்லக்கூடிய பிராப்தங்கள் கிடைத்தால் உடனடியாக செல்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். உங்களை சுற்றி சாந்தமும் சந்தோஷமும் இருக்கிற மாதிரி சூழ்நிலைகளுக்கு உருவாக்கி கொண்டு டென்ஷனை குறைத்துக் கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரியத்தில் ஜெயம். உத்தியோகம், தொழில் அமைப்பில் சீரும் சிறப்பும் ஏற்படும். தொலைதூர பயணங்கள், உள்ளூர் பயணங்கள் மிகப்பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது மனதிற்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சோம்பல் அறவே தவிர்த்து கொள்ளக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவு யோகங்களும் அனுகூலம் காணப்படும். விடுபட்டிருந்த உத்தியோகத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி, வரவேண்டிய பணங்கள் வரக்கூடிய பிராப்தங்கள், பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்.
வார்த்தை ஸ்தானத்தில் உள்ள கிரகத்தினால் தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை கிரக சஞ்சாரங்கள் சிறிதாக வாக்குப்பட்டாலும் தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்பட்டுவிடும். அந்த விஷயத்தில் மிக கவனம். காது மூக்கு தொண்டையில் ஏற்கனவே பாதித்து இருந்த விருச்சிக ராசிக்காரர்கள் மட்டும் சிறிது கவனமாக இருக்கக்கூடிய நாளை தவிர மற்ற அனைத்து விஷயங்கள் ஏற்றத்தை தரும். உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ மேலதிகாரிகளுக்கோ உடன் வேலை செய்வர்களுக்கோ தடைப்பட்டிருந்த பதவியர்களுக்கோ ஒரு குறையும் காணப்படாதது மனதிற்கு ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள், குடும்பத்தை விட்டு தொலைதூரத்தில் செல்லக்கூடிய பயணங்கள், சந்தோஷம் அமைப்புகள், உறவினர் வருகை, நண்பர்கள் வருகை என்ற யாகத்துக்கும் அனுகூலங்கள் தரும். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், மனை மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் என்று சகல விதத்தில் பிஸியாக இருக்கக்கூடிய ஷெடியூலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரக சஞ்சாரங்கள் காணப்படுகிறது. குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்கள் உத்தமமும் சந்தோஷமும் மனதிற்கு பெரிய அளவு ஏகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டாமல் இருந்தாலே போதும். விரயங்கள் குடும்பத்திற்காக சுபவிரயத்திற்கு அலட்சியல்படுத்துவது, கோபப்படுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பில் சீரும் சிறப்பும் ஏற்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகம், தொழிலமைப்பில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும். மனதிற்கு பிடித்த இடத்திற்கு சென்று விட்டு வரக்கூடிய யோக பலத்தை தெய்வ சஞ்சாரங்கள் ஏற்படுத்தி கொடுப்பது உத்தமமான பலனை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் லாபமான நாள். மனதிற்கு பிடித்த விஷயங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம். உத்தியோகம், தொழிலமைப்பில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி, சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய அசையாமசை பொருள் சேர்க்கை, உள்ளூர் பயணங்கள், வெளியூர் பயணங்கள், கடல் கடந்த பயணங்கள் யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். குடும்பத்தாருடன் இருந்த மன விரோதங்கள் போய் சந்தோஷ அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். எல்லா விதத்திலும் ஜெயம் ஏற்படக்கூடிய அளவுக்கு சிக்னல்கள் காணப்படுவது மனதிற்கும் உங்களுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய உன்னதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், கூட்டாளிகளுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, தொழிலில் இருந்த சுணக்கங்கள் நிறுத்தி, தொழில் நீண்ட நாள் வராத பணங்கள் வரக்கூடிய பிராப்தங்கள், புதிய முதலீடுகளுக்கு உண்டான சாராம்சங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், தட்டுவது தொடங்கக்கூடிய காலகட்டம் எல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் கிரக சஞ்சாரங்கள் ஏற்படுவதனால் சோம்பல் இல்லாமல் பாதுகாத்து கொண்டால் போதும். வாக்குஸ்தானத்தில் உள்ள சூரியன் உஷ்ணாதிக்க பேச்சுக்களை கொடுப்பான். அதை தவிர்த்து கொள்வதும், உடன் இருப்பவர்கள் விஷயத்தில் அவர்கள் எதையும் சொன்னாலும் அது இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு விடுவதும் மீனத்திற்கு யோகமும் அனுகூலமும் ஏற்படுத்தி தரும். பொறுமை காக்கக்கூடிய மீனம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்திற்கு ஆளாவார்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.